Hello everyone, welcome back to Tamil Telugu channel. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன fun dialogue translation பார்க்க போறோம். இது ஒரு சாதாரண ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா ஒரு டாக்டர் மூவில உள்ள காமெடி சீன்ஸ் உடைய ஒரு சின்ன டயலாக் டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போறோம். தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் பார்க்க போறோம். ஸோ இங்கிலீஷ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மூவில உள்ள சின்ன சின்ன காமெடி சீன்ஸ்ல உள்ள அந்த உங்களோட ஃபேவரட் டயலாக்கை டிரான்ஸ்லேட் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் உங்களோட இங்கிலீஷ் லேர்னிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வேயா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களோட கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்க. Now let's go to the dialogue. Dude, I don't think you get it properly. So the first clip பார்த்திருப்பீங்க. அதில் அந்த காமெடியன் என்ன சொல்லியிருப்பாருன்னா I don't think you get it properly அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதை நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். I don't think you get it properly. நீ அதை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். கடைசியார் சொன்னா ஸோ நெக்ஸ்ட் டயலாக்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கடைசியா அவன் ஒன்று சொன்னான், கடைசியா அவன் ஒன்று சொன்னான். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட்லி he told me one thing. Lastly he told me one thing. Yeah, I'll break his Monday, dude. ஸோ இப்போ நீங்க பார்த்த கிளிப்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஐ வில் பிரேக் ஹிஸ் மண்டே டூட் அப்படிம்பாரு. ஸோ இந்த இடத்துல இங்கிலீஷும் தமிழும் கலந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதனுடைய ஃபுல் இங்கிலீஷ் சென்டென்ஸ்னு பார்த்தோம்னா, ஐ வில் பிரேக் ஹிஸ் ஹெட் டூட் அப்படிம்பாரு. ஸோ டூட் அப்படின்னா பாய், இல்லைன்னா ஒரு ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டே வாடா போடா அப்படிம்போம் இல்லையா. ஸோ அதுக்கு டூட் அப்படிம்போம். ஸோ இதனுடைய தமிழ் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஐ வில் பிரேக் ஹிஸ் ஹெட் டூட் அப்படின்னா அவன் மண்டையை உடைச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு கோபத்துல. ஸோ அதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். Me. Where will I go for omelette? ஸோ த லாஸ்ட் கிளிப்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, வேர் வில் ஐ கோ ஃபார் ஆம்ல அப்படிம்பாரு. ஸோ இதுவும் தங்கிலீஷ் தான், அதாவது தமிழும் இங்கிலீஷும் கலந்தது. இதனுடைய கம்ப்ளீட் இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்த்தோம்னா, வேர் வில் ஐ கோ ஃபார் அ பிரேவ் மேன். ஸோ நீ ஆம்பளையா அப்படின்னு யாராவது ஒரு கோபத்தில் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அது எதை வந்து நோட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட வீரத்தை வந்து நோட் பண்ணி தான் கேட்பாங்க அந்த கொஸ்டினை. என்ன, ஸோ ஆம்பளையா அப்படின்னா நீ என்ன தைரியமான ஆளா, அடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதை நம்ம இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா, வீரமான ஆம்பளைக்கு நான் எங்க போவேன். சோ அவன் என்ன கேட்கிறான், வேர் வில் ஐ கோ ஃபார் அ பிரேவ் மேன் அப்படின்னா அந்த வீரமான ஆம்பளைக்கு நான் எங்க போவேன் அப்படிங்கிறது தான் இதனோட மீனிங். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த டாக்டர் மூவில உள்ள ஸ்மால் கிளிப்பை நம்ம தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். இது ஒரு சின்ன ஒரு ட்ரை தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. Till we meet in the next video, take care. Thank you very much.